உங்களை மறைச்சு சில காரியத்தை சத்துரு உங்க குடும்பத்தினரை வச்சே செய்யணும்னு நினைப்பா. ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென், வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை பாருங்கள், 13வது வசனம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாய் நிறுத்தினேன். ஆண்டவர் திட்டத்தை தெரிய வைக்கிறது எதற்கு தெரியுமா? நாம இன்னும் அலர்ட்டாக, நாம இன்னும் எச்சரிக்கையாய் இருப்பதற்காக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 15வது வசனத்தை பாருங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். என்ன அதன் அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டம் உங்களுக்கு தெரிய வரும்போது தேவன் தெரியப்படுத்தினாரே, நீங்க எதுக்கு ரெடி ஆகணும்னா நீங்க ஜெபிக்க ரெடி ஆகணும். நீங்க போய் சண்டை போட போக கூடாது. அந்த ஆலோசனை அபத்தமாக்குறது யாரு? தேவன் அபத்தமாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெரியப்படுத்துறாருன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஆமாம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எரிச்சல் இருக்கு தெரியுமா? நிறைய பேர் எப்படி தெரியுமா காட்டுவாங்க? பார்வையிலே காட்டிடுவாங்க. பார்வையிலே காட்டிடுவாங்க. அவங்க எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டு, அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளை அதில் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க லைஃப்ல இருக்க நன்மை எப்படி ஒருத்தர் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே எந்த விதத்துல பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆமே, நீங்க வந்து கஷ்டத்திலே இருங்க, கஷ்டத்திலே இருங்க. உங்களை சிலர் உங்க நிலைமை பார்த்து பரிதாபப்படுவாங்க. திடீர்னு வளர்ந்துருங்க, அந்த கான்டாக்டே உங்களுக்கு காணாம போயிடும். ஏன்னா எல்லா டைப்பையும் நம்ம பார்த்தாச்சு. அதனாலதான் ஆமே. ஹல்லேலூயா. அப்பா இறந்த போலாம் ஆண்டவர் நடத்துவார்னா, அதாவது என்ன அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ஊழியனி ஆண்டவர் நடத்துவார்னு போட்டுன்னா எதுனாலும் நாங்க இருக்கிறோம். இப்ப எங்க இருக்கிறோன்னே தெரியல. திடீர்னு அப்படிதான் ஆளை காணாது. அதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நல்லா சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, நீங்களாம் பெரிய ஆட்கள். ஆமா, பெரிய ஆட்கள். டோருக்குள்ளே வர முடியல. நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமா, இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். அப்படி ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ண கர்த்தர் ஆமா அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறைமுக திட்டம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உள்ள இருந்தே வரக்கூடிய பிரச்சனை. நெகேமியா 4:10 மட்டும் வாசிங்க வேகமா. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரன் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அதாவது வெளியிருந்து பலவிதமான பிரச்சனை வருது, அதுல நின்னுட்டோம். ஆனா உள்ள இருந்தே மனசோர்வு. இதுக்கு நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், மனசோர்வு. அல்லது நம்ம கூடவே இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை. அவங்க தான் நேற்று என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. வேலை செய்ய தொடங்கும் போது இது நமக்கு தேவையா, நம்ம அந்த திராட்சை ரசத்தையும் ஊத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போய் இருக்க வேண்டியதானே, இது தேவையா? உள்ள வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை வருது. அதான் தாவீது சொல்றேன், எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தா நான் சகிச்சிருப்பேன். என் கூட அப்பம் பூசித்தான் பாருங்க, இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, இதுதான் தேவ பிள்ளைய ரொம்ப பாதிக்கும். அதாவது வெளி பிரகாரமா திட்டம் போட்டு தேவன் அபத்தமாக்கிட்டார். அடுத்த பிரச்சனை ஒருத்தனை எங்க வருதுன்னா உள்ள. உங்க லைஃப்ல நெகட்டிவ், எனக்கு நான் இப்படி பாசிட்டிவ் எக்ஸாம், நான் பாஸ் ஆயிர மாட்டேன், இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னா சத்துரு வேலை செய்யறான்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு இடம் கூடாது இருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். உங்க லைஃப்ல நேத்து வரை நல்ல பாசிட்டிவான ஒரு தாட் இருந்துச்சு, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இதை எப்படியே செய்து முடிப்பார். ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்கிறது, நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கிறது. இது நடக்காது, இது எனக்கு வாய்க்காது, எப்படி நான் வெட்கப்பட தான் போறேன், எப்படி எனக்கு தலைகுனி தான் வரப்போகுது, இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடியாது, இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தை நான் சுட்டரிக்கிறேன். ஆமென். நீங்க அதை சொல்லணும். ஏன்னா உங்களில் நற்கிரியை துவக்கினவர் அதை முடிவு பரியந்த நடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா,
திசை திருப்ப பண்ணுவார். நெகேமியா 6வது அதிகாரம் வீட்டுல போய் பாருங்க. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நெகேமியாவை இன்வைட் பண்றான். வா நம்ம சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. அடுத்து என்ன தெரியுமா பண்ண பாக்குறான்? ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து 6வது அதிகாரம் 10வது வசனத்துல செமாயா என்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா, நெகேமியாட்ட சொல்றான், நீங்க வாங்க நம்ம தேவாலயத்தின் கதவை பூட்டி போடலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா அவங்க கொன்னுருவாங்க, இது காரியம் நடக்காது அப்படி சொல்ல ஒரு தீர்க்க தரிசனம், பொய்யாய் தீர்க்க தரிசனம். ஒரு தேவ பிள்ளைய கடைசியில எங்க தெரியுமா பிடிக்க பாப்பான்? இவனுக்கு விரோதமா திட்டம் போட்டு பார்த்தாச்சு, மனசோர்வையும் கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாத்தையும் இவன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான்? வேர்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். இவன் வார்த்தையை வச்சு நம்ம போய் சரி வார்த்தையை வச்சு அவன் அட்டாக் பண்ணும். ஒரு தீர்க்கதரிசி எப்படி அவங்க கிட்ட கொஞ்சம் காசை கொடு, பேசு, என்ன பேசு. ஆண்டவர் ஒண்ணு காட்டினார். என்ன காட்டினார்? வீடு பிரதிஷ்டை அன்னைக்கு உனக்கு அடக்க ஆராதனை போச்சா? அப்பதான் அலங்கம் கட்டி வாசல் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நாள் குறிக்கும் போது ஆண்டவர் ஒண்ணு காட்டினார். என்ன சில வீடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கை காட்டி சொல்ல முடியும், ஆனா வேண்டாம். சில வீடு பாருங்க மேல கட்ட மாட்டாங்க. ஏன்னா யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம், மேல கட்டுற அன்னைக்கு அதனால ஃபுல்லா சைடு சைடா கட்டிட்டு. ஆமே சி ஹalleluya. கர்த்தர் ஒரு நன்மையை தருவது அனுபவிப்பதற்காக, சுதந்தரிப்பதற்காக. நேத்து வராத தீர்க்கதரிசி இன்னைக்கு வாரான். ஒரு ஆவிக்குரியவனுக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை வேணும். இந்த தீர்க்கதரிசி நேத்து நல்லதான் பேசியிருப்பான், ஆனா இன்னைக்கு வந்துட்டு இல்ல அது வந்து முடிஞ்சு, நீங்க இதை பண்ணணும், நீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க ஒரு 21 நாள் ஆமே நீங்க இது இப்படி பண்ணி ஆகணும், அதுக்கு நாங்க என்ன செலவு பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமே நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இன்னைக்கு அநேக இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒன்ன சொல்லி குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா உங்க மனைவி செய்வன வச்சிருக்கா, காலையில உப்புமா வச்சது இவருக்கு கண்ணுக்கு இப்படின்னா எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? எத்தனை குடும்பத்துல நல்ல வீடு கட்டி சமாதானமா உள்ள இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உன்னை காண்பிக்கிறார். என்ன காட்டுறார்? இப்படி உங்க சகோதரன் உங்களுக்கு விரோதமா. ஆமே. இப்படி எத்தனை குடும்பங்கள்ல பிரிவினை, எத்தனை பிரச்சனை, இப்படி எத்தனை பேரை விட்டு ஒதுங்கி எத்தனை காரியங்களை இழந்து வீடு அப்பதான் ஆசையா கட்டியிருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்ற இதை வித்துறணும். யாருக்கு? எனக்கு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க வந்து இந்த இடத்தை வித்து அதை நீங்க சர்ச்சில் கொண்டு தர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். இப்படி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? நம்ம பிரச்சனை பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம கிட்ட வருவாங்க. ஆமே. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன இதுவரை கொண்டு வந்துட்டார், அலங்கத்தை கட்டி முடிக்க வைக்கிறார். இப்படி நெருங்கும் போது இப்படி ஒரு சத்தம் வருதுன்னா, ஆனா நெகேமியா பதறல. அப்ப நெகேமியா ஒரு வேர்டு சொல்லுவாரு 11வது வசனத்துல, அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. எல்லாரும் அந்த வேர்டை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? பர்த் பிளேஸும் சீக்ரெட் பிளேஸும் உடையவன் லைஃப்ல ஆமே பரத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் பாதிக்காது. உன் லைஃப்ல ஒரு பர்த் பிளேஸ் இருக்குமானா, உன் லைஃப்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குமானா, ஆண்டவரிடத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் உன்னை பாதிக்காது. ஹalleluya. மாறாக இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் 14வது வசனத்துல, என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் ஆமே பயமுண்டாக பார்க்க. ஒரு தேவ பிள்ளை, அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
தெளிவா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒண்ணு தந்திருக்கிறார். நீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறீங்க. அலங்கம் ஓரளவுக்கு கட்டி முடிக்க போறாங்க. 1வது வசனம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் கேட்டபோது, ஆமே, வாசல்களுக்கு நான் இன்னும் கதவு போடாதிருக்கையில், அவ்வளவுதான், இனி முக்கியமான வேலை ரிபனை ஒட்டி கட் பண்ணணும், முடிஞ்சு. எத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, வீடு கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டைக்கு ஏதோ கேட்டிருப்பாங்க போல, அந்த வீட்டுல தங்க மாட்டீங்க நீங்க, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீடு. ஆண்டவர் ஒரு நன்மையை தரும்போது, ஆண்டவரை வச்சு இந்த மாதிரி இது மற்ற மந்திரவாதிகளுக்கு இதுக்கு வித்தியாசமே. அதே நேரத்தில் நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆவியின் ஏவுதல்ல உந்தப்பட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவன் எந்த தீர்க்கதரிசியும் கொண்டு ஒரு புருஷனை மனைவியும் பிரிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு புருஷனை மனைவியை விட்டு, மனைவியை புருஷனை விட்டு பிரிக்கிறதுக்கு காரணம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, அந்த தீர்க்கதரிசி தேவனிடத்துல இருந்து வந்த தீர்க்கதரிசி அல்லது யாரா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து தான் கட்டுவா. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை பிரிக்க, இது கடைசி தந்திரம் பிசாசின். எதிர்ப்புல வர எல்லா எதிர்ப்பையும் பார்த்தாச்சு, வெளியேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, உள்ளேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் அதெல்லாம் விட்டுலாம் வரும்போது கடைசியில் இவன் எதை தான் நம்பி இருக்கிறான்? வார்த்தையை தான் நம்பி இருக்கிறான். வார்த்தையை அவனுக்கு அகேன்ஸ்டா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவோம், முடிஞ்சு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசியை தூக்கு. அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே, என்னை போன்ற ஒருவன், உங்களுக்கு எல்லாம் வெளியிருந்து கட்டுற நெகேமியாவை தான் தெரியும், ஆனா இந்த நெகேமியாவின் தனிமை உங்களுக்கு தெரியாது, இந்த நெகேமியாவின் துக்கம் உங்களுக்கு தெரியாது. நான் துக்கத்தில் இருக்கும் போது கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் தனிமையில் இருக்கும் போது கர்த்தர் என்னோடு இருந்தார். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல ஒரு பர்த் பிளேஸ் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. இந்த அனுபவத்துல ஏன் நடத்துறாருன்னு தெரியுதா? இந்த அனுபவத்துல நடக்கிறவனை தான் ஏமாத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.